மகரம் ராசி நேயர்களே, நீங்கள் கடந்த கடந்த காலங்களில் நீங்கள் சந்தித்த கடுமையான சோதனைகளையும் கடின உழைப்புக்கு கிடைக்காத அங்கீகாரமும் அதிகம். மகர ராசி என்றாலே உழைப்பிற்கு இலக்கணம் வகுக்கும் ராசி என்பார்கள். காலப்புருஷ தத்துவப்படி 10ஆம் வீடான ஜீவனஸ்தானத்திற்கு அதிபதியான சனியின் ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் எதையும் குறுக்கு அடைய விரும்பாதவர்கள். கடந்த காலங்களில் உங்கள் பணியிடத்திலோ அல்லது நீங்கள் சார்ந்த துறையிலோ மற்றவர்கள் வியக்கும் வண்ணம் இரவு பகல் பாராமல் உங்கள் வேர்வையையும் குருதியையும் சிந்தி உழைத்திருப்பீர்கள். ஒரு திட்டத்தை வெற்றிகரமாக முடிக்க நீங்கள் போட்ட உழைப்பு அதிகம். ஆனால் அதற்காக பாராட்டும் அங்கீகாரமும் உங்களுக்கு கிடைத்ததா என்றால் அது ஏமாற்றமே. நீங்கள் செய்த வேலைக்கான பிறமைகளையும் கிரெடிட்களையும் வேறு யாரோ தட்டி சென்ற போது உங்கள் மனம் இரத்த கண்ணீர் வந்திருக்கும். உங்களை விட தகுதி குறைத்தவர்கள் வேலைகளுக்கு ஐஸ் வைத்து பதவி உயர்வு பெற்ற போது திறமையை மட்டுமே நம்பிய உங்களுக்கு புறக்கணிப்பு மட்டுமே மிஞ்சியிருக்கும். திறமை இருந்தும் திறனற்றவர்கள் உங்களை ஆள நேர்ந்த கொடுமை உங்கள் உழைப்புக்கு கிடைத்த மிகப்பெரிய சோதனையாக அமையும். நீங்கள் கடின உழைப்புக்கு உங்களுக்கு கிடைக்க அங்கீகாரமே கிடைத்திருக்காது. ஏனென்றால் நீங்கள் அவ்வளவு கஷ்டப்பட்டு உழைத்துள்ள எண்ணங்களை மற்றவர்கள் லாபமாக மேலதிகளை ஐஸ் போட்டு பேசி மயக்கி உங்களுடைய கிரெடிட்டையும் புகழையும் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். பணத்தை இழக்க வைத்த நம்பிக்கை துரோகம் அதிகம். யாரையும் நம்பாதே என்பது உலகம் சொல்லும் பாடம். ஆனால் நம்பிக்கைதானே வாழ்க்கை என்று வாழ்ந்தவர்கள் நீங்கள். மகர ராசியினர் பொதுவாகவே பண விஷயத்தில் கணக்கு பார்ப்பவர்கள் நீங்கள் என்று உலகம் சொல்லும். ஆனால் உங்களுக்கு பிடித்தவர்கள் உங்களை நம்பி வந்தவர்கள் என்று வந்துவிட்டார் உங்கள் பாக்கெட்டில் இருக்கும் கடைசி ரூபாய் கூட தூக்கி கொடுத்து விடுவீர்கள். அப்படி உங்களை சுற்றி இருந்தவர்கள் உங்கள் யதார்த்தமான நேர்மையான குணத்தை பயன்படுத்தி தங்களின் போலி பாச முகமுடிகளை காட்டி உங்களிடம் இருந்து பெரும் தொகையை கடனாக அல்லது முதலீடாகவோ பெற்றிருந்திருப்பார்கள். நாளை தண்டி விடுகிறேன் என்று சொல்லி வாங்கியவர்கள் காலங்கடந்த பெண் உங்களை ஏறிட்டும் பார்க்காமல் இருந்திருப்பார்கள். பணத்தை இழந்து ஒரு புறம் வழியை தந்தாலும் இவர்களையா நாம் நம்பினோம் என்ற ஏமாற்றம் உங்களை நெஞ்சை விழித்திருக்கும். உங்கள் சொந்த உழைப்பில் சேர்ந்த பணம் உங்களை விட்டு சென்றது மட்டுமின்றி ஆனால் உங்களுக்கு பொருளாதார நெருக்கடிகளும் கடன் சுமையும் தான் பரிசாக கிடைத்திருக்கும். நீங்கள் பணத்தை இழந்த நம்பிக்கை அதிகம். உங்களை நீங்க யாருக்குமே பணம் தர மாட்டீங்க என்று உலகமே பேசினாலும் நீங்கள் யாரையும் நம்பி விட்டீர்கள் என்றால் அவர்களுக்காக நீங்கள் எவ்வளவு வேணாலும் செலவழிப்பீர்கள். உங்களின் பாக்கெட்டில் கடைசி ரூபாய் கூட நீங்கள் கொடுத்து உதவுவீர்கள். ஆனால் அவர்கள் உங்களை ஏறெடுத்து கூட பார்க்காமல் உங்களுக்கு பணம் திரும்பி கொடுக்காமலும் இருந்திருப்பார்கள். குடும்பத்தில் உருவான மனதூரம் வெளி உலக போராட்டங்களை விட உள்ளுக்குள் நடக்கும் போராட்டங்கள் தான் ஒரு மனிதனை அதிக சோர்வடைய செய்யும். மகர ராசிக்காரர்களுக்கு கடந்த காலங்களில் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஒரு இனம் புரியாத மனஸ்தாபமும் இடைவெளியும் ஏற்படுத்தியிருக்கும். நீங்கள் குடும்பத்திற்காக எவ்வளவுதான் உழைச்சாலும் உங்களின் வார்த்தைகளும் செயல்களும் தவறாகவே புரிந்து கொள்ளப்பட்டிருக்கும். ஒரு கூரையின் கீழ் வாழ்ந்தாலும் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளாமல் மௌன வருடம் இருந்து போன்ற சூழ்நிலைகள் உருவாகியிருக்கும். நீங்கள் எதை செய்தாலும் அதில் குற்றம் குறை கண்டுபிடிப்பதை சிலர் வழக்கமாக கொண்டிருந்திருப்பார்கள். இதனால் குடும்பத்திற்குள் நீங்கள் ஒரு தனித்து விடப்பட்ட மனிதராகவே உணர்ந்திருப்பீர்கள். அன்பை பரிமாறிக்கொள்ள வேண்டிய இடத்தில் வார்த்தை போர்களும் ஆதிக்கப்பட்டிருக்கும் நிறைந்ததால் வீட்டிற்குள் நுழைவதற்கே ஒருவித தயக்கமும் பயமும் ஏற்படுத்தியிருக்கும். உங்கள் குடும்பத்தில் நீங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஒரு இனம் புரியாத மனஸ்தாபமும் இடைவெளியை ஏற்படுத்தியிருக்கும். நீங்கள் குடும்பத்துக்கு எவ்வளவுதான் உழைச்சாலும் உங்கள் வார்த்தைகளும் செயலும் தான் உங்களை தவறாகவே புரிந்து கொள்ள செய்கிறது. குழந்தைகளின் பிடிவாதத்தாலே வந்த கவலைகள் அதிகம். உங்கள் வாரிசுகள் நன்றாக இருக்க வேண்டும் அவர்கள் வாழ்வில் உங்களை விட உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்பதற்காக உங்கள் வாழ்நாளின் லட்சியமாக இருந்திருக்கும். ஆனால் கடந்த காலங்களில் உங்கள் பிள்ளைகளின் முரட்டுத்தனமான பிடிவாத குணமும் உங்களின் பேச்சை கேட்காமல் தன்னிச்சையாக எடுத்த முடிவுகளும் உங்களை ஆழ்ந்த கவலையில் ஆழ்த்திருக்கும். அவர்களின் படிப்பு, ஒழுக்கம் மற்றும் எதிர்கால தேர்வுகள் என எதிலும் உங்களின் அனுபவ பூர்வமான அறிவுரைகளை அவர்கள் மதிக்க தவறியிருக்கலாம். நவீன உலக முகத்திலோ அல்லது தவறான நண்பர்களின் சேர்க்கையிலோ சிக்கி அவர்கள் எடுத்த முடிவானமான முடிவுகள் உங்கள் தூக்கத்தை கெடுத்திருக்கும். பெற்ற மனம் பித்து பிள்ளை மனம் கல்லு என்ற பழமொழிக்கேற்ப அவர்களின் பிடிவாதத்தால் பின்னால் இருக்கும் ஆபத்தைகளை எடுத்து சொல்லியும் அவர்கள் கேட்காத போது ஒரு பெற்றோராக உங்கள் நெஞ்சம் துடித்து வார்த்தைகளால் விவரிக்கவே முடியாது. உங்கள் குழந்தைகள் பிடிவாதத்தால் தான் உங்களுக்கு அவதிய கவலை.
நீங்கள் வட்ட வழிகளை அவர்களுக்கு சொல்லி புரிய வைத்தாலும் அவர்கள் கேட்காமல் நான் செல்வது சரியான பாதை என்று சென்று அவர்கள் அதிக மனக்கசப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தி இருப்பார்கள். இனி காலத்தில் கடந்த காலத்தில் இவை அனைத்தும் நடந்திருந்தால் கமெண்டில் தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரும் காலங்களில் மகர ராசிக்கு நன்றாகவே நடக்கும். சனி அருளால் நிலையான முன்னேற்றம் கிடைக்கும். மகர ராசியின் அதிபதியான சனீஸ்வர பகவான் உங்கள் ராசிக்கு எப்போதும் தீமைகளை செய்ய மாட்டார். ஏனெனில் நீங்கள் அவருடைய சொந்த வீட்டிற்குரியவர்கள். கடந்த காலங்களில் 7.5 சனியின் தாக்கத்தால் நீங்கள் பல இன்னல்களையும் போராட்டங்களையும் தடைகளையும் சந்தித்திருக்கலாம். ஆனால் இனி வரும் காலம் உங்களுக்கு படிப்படியான அதே சமயம் நிலையான முன்னேற்றத்தை தரப்போகிறது. சனி பகவான் தரும் வளர்ச்சி என்பது அவசர கோலமாக இல்லாமல் ஆழமாக வேரூன்றிய ஆலமரம் போல ஸ்திரமாக இருக்கும். நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு புதிய முயற்சியும் செய்யும் காரியங்களும் ஆரம்பத்தில் மெதுவாக தொடங்குவது போல தோன்றினாலும் அதன் இறுதி முடிவு உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தேடித்தரும். ஐசத்தை மட்டுமே நம்பிராமல் உங்கள் உழைப்பின் மீது நம்பிக்கை வைக்கும் உங்களுக்கு சனியின் பார்வை மற்றும் அருள் காரணமாக சமூகத்தில் ஒரு நிரந்தரமான அங்கீகாரம், தொழில் மற்றும் பொருளாதாரத்தில் சரிவிலிருந்து மீண்டும் ஒரு வலுவான அடித்தளமும் அமையப்போகிறது. உங்கள் வாழ்க்கையில் சனி பகவானின் அருள் அதிகமாக கிடைக்கப் போகிறது. அதனால் தான் கடந்த காலத்தில் நீங்கள் 7 சனி தாக்கத்தால் நீங்கள் பல இன்னல்களையும் போராட்டங்களையும் தடைகளையும் சந்திருக்கலாம். ஆனால் இனி வரும் காலத்தில் நீங்கள் படிப்படியாக அதே நிலையான முன்னேற்றம் அறிய போகிறீர்கள். தொழிலில் பெரிய பொறுப்புகள் கிடைக்கும். உத்தியோகஸ்தரர்கள் மற்றும் சுய தொழில் செய்பவர்கள் இருவருக்குமே இது ஒரு பொற்காலம் என்று கூறலாம். சனி பகவான் ஜீவனக்காரகன் என்பதால் உங்கள் உழைப்பிற்கு ஏற்ற உயரிய பதவிகளை உங்களை தேடி வரவழைப்பார். வேலை பார்க்கும் இடத்தில் உங்களை மதிக்காதவர்கள் கூட இனி உங்களின் திறமையை கண்டு வியந்து பாராட்டுவார்கள். நிர்வாக தரப்பிலிருந்து புதிய பெரிய பொறுப்புகளும் பதவிகளும் உங்களிடம் ஒப்படைக்கப்படும். இவரால் இந்த வேலையை செய்ய முடியுமா என்று சந்தேகத்தினர்கள் முன்னால் நீங்கள் உங்களின் தனித்துவமான ஆளுமையால் அதை சாதித்து காட்டுவீர்கள். புதிய தொழிலை தொடங்க நினைப்பவர்களுக்கும் தொழிலை விரிவாக்கம் செய்ய நினைப்பவர்களுக்கும் தகுந்த முதலீடுகள் நல்ல கூட்டாளிகளுக்கும் அமைவார்கள். உங்களின் தலைமை பண்பு மேலோங்கும் காலம் இது. நீ வரும் காலங்களில் தொழிலில் பெரிய பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். இவனால் இந்த வேலைகளை செய்ய முடியுமா என்று நினைத்தவர்கள் கூட இப்போது உங்களின் ஆளுமையால் இந்த வேலைகளை சுலபமாக செய்து முடித்துக் கொள்வீர்கள். குடும்பத்தில் அமைதி அதிகரிக்கும். கடந்த சில காலமாக குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே தேவையற்ற வாக்குவாதங்கள், கருத்து வேறுபாடுகள் மற்றும் மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு வீட்டின் நிம்மதியை கெடுத்திருக்கலாம். ஆனால் இனி வரும் காலங்களில் குடும்பத்தில் சனியின் அருளால் ஒரு பக்குவமும் முதிர்ச்சியும் உண்டாகும். தேவையில்லாத விஷயங்களை பெரிதுபடுத்தாமல் விட்டு கொடுத்து போகும் மனப்பக்குவம் அனைவருக்கும் ஏற்படும். உறவினர்களின் தலையீட்டால் ஏற்பட்ட குழப்பங்கள் நீங்கி குடும்பத்திற்குள் ஒரு இணக்கமான சூழல் உருவாகும். நீண்ட நாட்களாக தடைப்பட்டு கொண்டிருந்த சுப காரியங்கள், அதாவது திருமணம், காதுகுத்து, கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் உங்கள் இல்லத்தில் அடுத்தடுத்து அரங்கேறும். இதனால் வீடு எப்போதும் சுவிச்சமாகவும் மகிழ்ச்சி நிறைந்ததாகவும் மாறும். இனிவரும் போகும் நாட்களில் குடும்பத்தின் அமைதியானையும் கணவன் மனைவிக்கு இருந்த தேவையில்லாத மனக்கசப்புகள் எல்லாமே நீங்கி இனிமேல் மகிழ்ச்சியே அடங்கும். இனிமேல் வீட்டில் நீண்ட நாட்களாக தடைப்பட்டு கொண்டிருந்த சுபகாரியம், அதாவது திருமணம், காதுகுத்து, கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் இன்னும் கூலி செய்கிற நாட்களில் நடைபெற போகிறது. கணவன் மனைவி புரிதல் மேம்படும். தம்பதியருக்குள் இருந்த ஈகோ பிரச்சனைகள், சந்தேகங்கள் மற்றும் மனக்கசப்புகள் எல்லாம் சூரியனை கண்ட பனி போல விலகி ஒருவருக்கொருவர் சரியாக புரிந்து கொள்ளாததான் ஏற்பட்ட இடைவெளிகள் குறைந்து பரஸ்பர அன்பும் காதலும் அதிகரிக்கும். கணவன் எடுக்கும் முடிவுகளுக்கு மனைவியும், மனைவி செய்யும் காரியங்களுக்கு கணவனும் பக்கபலமாக நின்று ஆதரவு அளிப்பார்கள். பொருளாதார நெருக்கடிகளால் தம்பதிக்குள் இருந்த சண்டைகள் மறைந்து இனிவரும் வருமானத்தை வைத்து எப்படி குடும்பத்தை முன்னேற்றலாம் என்ற ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் மேலோங்கும். இருவரும் இணைந்து எடுக்கும் கூட்டு முயற்சிகள் அனைத்தும் பெருமளவில் வெற்றியை கொடுக்கும். நீ கணவன் மனைவின் இருக்கின்ற சச்சரவுகள் எல்லாம் நீங்கி இவங்க இருவரும் இருந்து எடுக்கும் முடிவுகள் தான் காரியங்கள் தான் பக்கபலமா நின்று அதிகரிக்கும். பொருளாதார நெருக்கடிகள் தம்பதிக்குள் இந்த சண்டைகள் மறைந்து இனிவரும் வருமானத்தை வைத்து எப்படி குடும்பத்தை முன்னேற்றலாம் இந்த அக்கப்பூர்வ சிந்தனைக்கு மேலோங்குவார்கள். இவை அனைத்தும் இனிமேல் நடந்தால் நீங்கள் கமெண்டில் தெரிவித்துக் கொண்டு நம்ம ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் என்பதால் உங்கள் உழைப்பிற்கு ஏற்ற உயரிய பதவிகளை உங்களை தேடி வரவழைப்பார். வேலை பார்க்கும் இடத்தில் உங்களை மதிக்காதவர்கள் கூட இனி உங்களின் திறமையை கண்டு வியந்து பாராட்டுவார்கள். நிர்வாக தரப்பிலிருந்து புதிய பெரிய பொறுப்புகளும் பதவிகளும் உங்களிடம் ஒப்படைக்கப்படும். இவரால் இந்த வேலையை செய்ய முடியுமா என்று சந்தேகத்தினர்கள் முன்னால்
நீங்கள் உங்களின் தனித்துவமான ஆளுமையால் அதை சாதித்து காட்டுவீர்கள். புதிய தொழிலை தொடங்க நினைப்பவர்களுக்கும் தொழிலை விரிவாக்கம் செய்ய நினைப்பவர்களுக்கும் தகுந்த முதலீடுகள் நல்ல கூட்டாளிகளுக்கும் அமைவார்கள். உங்களின் தலைமை பண்பு மேலோங்கும் காலம் இது. நீ வரும் காலங்களில் தொழிலில் பெரிய பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். இவனால் இந்த வேலைகளை செய்ய முடியுமா என்று நினைத்தவர்கள் கூட இப்போது உங்களின் ஆளுமையால் இந்த வேலைகளை சுலபமாக செய்து முடித்துக் கொள்வீர்கள். குடும்பத்தில் அமைதி அதிகரிக்கும். கடந்த சில காலமாக குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே தேவையற்ற வாக்குவாதங்கள், கருத்து வேறுபாடுகள் மற்றும் மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு வீட்டின் நிம்மதியை கெடுத்திருக்கலாம். ஆனால் இனி வரும் காலங்களில் குடும்பத்தில் சனியின் அருளால் ஒரு பக்குவமும் முதிர்ச்சியும் உண்டாகும். தேவையில்லாத விஷயங்களை பெரிதுபடுத்தாமல் விட்டு கொடுத்து போகும் மனப்பக்குவம் அனைவருக்கும் ஏற்படும். உறவினர்களின் தலையீட்டால் ஏற்பட்ட குழப்பங்கள் நீங்கி குடும்பத்திற்குள் ஒரு இணக்கமான சூழல் உருவாகும். நீண்ட நாட்களாக தடைப்பட்டு கொண்டிருந்த சுப காரியங்கள், அதாவது திருமணம், காதுகுத்து, கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் உங்கள் இல்லத்தில் அடுத்தடுத்து அரங்கேறும். இதனால் வீடு எப்போதும் சுபிட்சமாகவும் மகிழ்ச்சி நிறைந்ததாகவும் மாறும். இனிவரும் போகும் நாட்களில் குடும்பத்துடன் அமைதியானையும் கணவன் மனைவிக்கு இருந்த தேவையில்லாத மனக்கசப்புகள் எல்லாமே நீங்கி இனிமேல் மகிழ்ச்சியே அடங்கும். இனிமேல் வீட்டில் நீண்ட நாட்களாக தடைப்பட்டு கொண்டிருந்த சுபகாரியம், அதாவது திருமணம், காதுகுத்து, கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் இன்னும் கூலி சீக்கிர நாட்களில் நடைபெறப் போகிறது. கணவன் மனைவி புரிதல் மேம்படும். தம்பதியருக்குள் இருந்த ஈகோ பிரச்சனைகள், சந்தேகங்கள் மற்றும் மனக்கசப்புகள் எல்லாம் சூரியனை கண்ட பனி போல விலகி ஒருவருக்கொருவர் சரியாக புரிந்து கொள்ளாததான் ஏற்பட்ட இடைவெளிகள் குறைந்து பரஸ்பர அன்பும் காதலும் அதிகரிக்கும். கணவன் எடுக்கும் முடிவுகளுக்கு மனைவியும், மனைவி செய்யும் காரியங்களுக்கு கணவனும்